அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறது. நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியிருக்கிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.14 ரூபாய்க்கும் டீசல் விலை லிட்டருக்கு 3.11 ரூபாய்க்கும் உயர்ந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வளைகுடா நாடுகளில் நடக்கும் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது. இதனால் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தாரணி நேரலையில் வழங்கும் தகவலை கேட்கலாம். வணக்கம் தாரணி, தற்போது வளைகுடா நாடுகளில் நடக்கும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலையானது அதிகரித்திருக்கிறது. இதன் எதிரொலி என்ன, விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சாருலதா. சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெயின் விலையானது அதிகரித்திருப்பதன் காரணமாக இன்று இந்தியா முழுவதும் காலை பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையானது உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.14 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 3.11 ரூபாயும் உயர்ந்திருக்கிறது. ஈரானில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச நடத்தும் தாக்குதல் காரணமாக ஈரான் தங்களது நாட்டின் ஹார்மோன்ஸ் நீரிணையை மூடி வைத்திருந்தது. இந்த ஹார்மோன்ஸ் நீரிணை வழியாக தான் உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாத காலமாக இந்த ஹார்மோன்ஸ் நீரிணை மூடியிருப்பதன் காரணமாக சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெயின் விலையானது அதிகமாகி இருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தும் தாக்குதல் காரணமாக சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாகவே பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்களுக்கு தங்களது தனிநபர் வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மேலும் அவரது கான்வாய் வாகனங்களையும் 4 ஒன்றாக மாற்றிக்கொண்டார். இதே போலவே அரசு அதிகாரிகளும் தங்களது பொது போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வெளிநாட்டு பயணங்கள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கூறியிருந்தார். அரசு நிகழ்ச்சிகளையும் அதிகப்படியாக தவிர்க்குமாறும் அவர் கூறியிருந்தார். பொதுமக்களுக்கும் அவர் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு தனிநபர் போக்குவரத்து வாகனங்களை கட்டுப்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் தற்பொழுது பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை இந்தியாவில் உயர்ந்திருக்கிறது. காலை அதிரடியாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் பெட்ரோல் விலையை 3.14 ரூபாயும் டீசல் விலையை 3.11 ரூபாயும் உயர்த்தியிருந்தது. பெட்ரோல் விலை ஏற்றிய பிறகு விலையானது 1 லிட்டருக்கு 103.98 ரூபாய்க்கும் டீசல் விலை 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சிஎன்ஜி விலையும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போர் பதற்றமானது தொடர்ந்து நிலவி வந்தால் இந்த சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெயின் விலையானது மேலும் உயரக்கூடும் என்றும் இந்தியாவில் இந்த பெட்ரோல் டீசலின் விலை தொடர்ந்து உயர்ந்து இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கின்றனர். இதனால் பொதுமக்கள் அதிக அளவு பாதிப்பு அடைகின்றனர். சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி தாரிணி.